வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா வேகமான மனிதர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இந்த செய்தியில என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன வேகமா மாத்துங்க ஆண்டவரே. பாருங்க, சிலர் காலையில் எழும்பினதிலிருந்து பாருங்க, அவர்களுடைய நடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பாருங்களேன், ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. சாப்பாடு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை நிதானமாய் சாப்பிடுவது தவறல்ல, ஆனால் அதை ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றது. ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு வேக குறைவாய் அவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு வருவாங்க. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே பெரிய வெற்றி அடைந்த வெற்றியாளர்கள், பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண எல்லாருமே எப்படிதான் இருந்திருக்கிறாங்கன்னா, அவர்கள் வேகம் உள்ளவர்களாய் தான் இருந்திருக்கிறார்கள். வேகம் இல்லாத ஒரு மனுஷன் கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலைமைக்கு வரவே முடியாது. நீங்கள் ஜெயித்த ஒரு 10 பேரிடத்தில் கேட்டு பாருங்க, ஒரு பெரிய மைல் கல்லை வைத்து போன சில மனிதர்களிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் காலையில் எல்லாரும் எழும்புறது மாதிரி எழும்புறது இல்லை, நான் இரவு எல்லாரும் தூங்குறது மாதிரி நான் தூங்குறது இல்லை, நான் இங்கே போனேன், நான் இங்கே அலைஞ்சேன், இதை பண்ணினேன். அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் செய்த வேகம் அவர்களை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உன்னிடத்தில் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ வேகமா ஆயித்தான் ஆகணும். நீ சும்மா இருந்த அப்படின்னா, நீ ஸ்லோவா இருந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னு சொல்லுறேன் மகனே, நீ ஒரு பெரிய வெற்றியை அடையவே முடியாது. உனக்காக யாரும் காத்து கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களுக்காக யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இல்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா போய், இந்த உலகம் ரொம்ப வேகமாய் ஓடிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி ஓடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், வேகமாய் ஓடும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.